அருளும் ஆற்றும் நிறைந்த அன்பின் கடவுளே, இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒன்றாக இணைய நீர் பாராட்டியிருக்கின்ற உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறுகின்றோம். இந்த புதிய மாதத்தின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையிலும் கூட உம்மை மகிமைப்படுத்தவும் உம்மை ஆராதிக்கவும் நீர் எங்களுக்கு வழங்கியிருக்கின்ற அழகான சூழலுக்காக நன்றி கூறுகின்றோம். இவ்வேளையிலும் கூட உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை தூய்மைப்படுத்தி, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை தகுதிப்படுத்தி, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களுக்கு புதிய அறைக்கூவல்களை எழுப்பி நாங்கள் உமக்கு சிறந்த பணியாளர்களாக திகழ நீரை எங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு நிறைவான வாழ்வை நீரை ஏற்படுத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் வழியாக கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல கடவுளே. அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடற்ற திருப்பெயரில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நம்முடைய தியானத்திற்காக தென்னிந்திய திருச்சபையின் அருளுரை மரபின்படி வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, ஆங்கிலத்தில் கூற வேண்டுமென்றால் த ஃபாலன்னஸ் ஆஃப் கிரியேஷன், படைப்பின் வீழ்ச்சி என்று தமிழில் நாம் மொழிபெயர்க்கலாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று படைப்பின் நற்பண்புகளை குறித்து நாம் ஆராய்ந்து பார்த்தோம். த குட்னஸ் ஆஃப் கிரியேஷன், ஆண்டவர் படைத்த உலகத்தில் காணப்படுகின்ற நற்பண்புகளை குறித்து நாம் அதிகமாக ஆலோசித்தோம், தியானித்தோம். ஆண்டவர் படைத்த நன்மையான உலகத்தில் எப்படி ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டது என்பதை கூட இந்த நாளில் நாம் தியானிப்பதற்காக கூடி வந்திருக்கின்றோம். ஒருவேளை தனிப்பட்ட வாழ்வில் நாம் காண்கின்ற வீழ்ச்சிகள், குடும்ப வாழ்க்கையில் காணப்படுகின்ற உறவு சிதைவுகள், உலகத்தில் காணப்படுகின்ற பலவிதமான வன்கொடுமைகள், துயரங்கள், வன்முறைகள், இவைகளை கூட நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற வேளையில் இந்த உலகம் ஆண்டவர் படைத்த உலகம் தானே, இந்த உலகம் எப்படி இந்த அளவுக்கு சீர்குலைந்து விட்டது என்ற கேள்வி நமக்குள்ளாக எழும்புகிறது. ஆகையால் தான் இந்த நாளில் ஒரு மிக முக்கியமான தலைப்பு நம்முடைய தியானத்திற்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் படைத்த உலகம் பாவமற்ற உலகமாக இருந்தது. இந்த பாவம் எப்படி உலகத்திற்குள்ளாக நுழைந்தது, இந்த பாவத்தின் பரிணாமங்கள் என்ன, இந்த பாவத்தின் விளைவுகள் என்ன என்பதை கூட ஆராய்ந்து பார்ப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பொதுவாகவே பாவம் என்று சொல்லும்போது உறவு சீர்கேடு, கடவுளுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு சீர்குலைகின்ற வேளையில் அதுதான் பாவம் என்று நாம் அழைக்கின்றோம். நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற உறவில் ஏதாவது விரிசல்கள் ஏற்படும் போது, அந்த உறவுகள் உடைந்து போகும்போது அது பாவத்தின் விளைவு என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆகையால் இந்த நாளிலும் கூட இந்த அழகான உலகத்தின் வீழ்ச்சியை குறித்து தியானிப்பதற்காக இங்கே கூடி வந்திருக்கின்றோம்.
நம்முடைய தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்டிருக்கின்ற திருமறை பகுதி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். மிக சுவாரஸ்யமான ஆழமான செய்திகள் கொண்ட ஒரு திருமறை பகுதி. பலவிதமான விளக்கங்கள் இந்த திருமறை பகுதிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த திருமறை பகுதியின் வழியாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்திகள் என்ன என்பதை கூட இந்த நாளில் நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் மற்றும் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இந்த 2 அதிகாரங்களில் கடவுள் எப்படி அண்ட சராசரங்களை படைத்தார் என்ற விவரங்களை நீங்கள் காண முடிகின்றது. இந்த உலகத்தில் காணப்படுகின்ற அனைத்து அமைப்புகளும் எப்படி உருவாக்கப்பட்டன, இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து உயிரினங்களும் எப்படி உருவாக்கப்பட்டன, இந்த உயிரினங்களுக்கு இடையில் ஆண்டவர் ஏற்படுத்துகின்ற உறவு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை கூட இந்த 2 அதிகாரங்களில் நாம் பார்க்கின்றோம். ஆகிய இந்த 2 அதிகாரங்களை நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் படைக்கின்ற உலகத்தை குறித்த விவரங்களை நீங்கள் பார்க்க முடிகின்றது. ஒருவேளை 3ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நீங்கள் வந்தீர்கள் என்றால், முதல் 2 அதிகாரங்களில் கடவுள் இல்லாத ஒரு சூழல் காணப்படுவதில்லை. There is no absence of God. God is present throughout the first 2 chapters. 3ஆவது அதிகாரத்திற்குள்ளாக வரும்போது ஆண்டவர் இல்லாத ஒரு சினாரியோ, ஆண்டவர் இல்லாத ஒரு சூழல், ஆண்டவர் படைத்த பெண்ணும் ஆண்டவர் உருவாக்கின சர்ப்பத்திற்கும் நடுவில் ஏற்படுகின்ற ஒரு உரையாடல். அங்கே ஆண்டவர் இருப்பதில்லை. கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் ஆண்டவர் அந்த சீன்ல வருவார். ஆண்டவர் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆகிய இந்த திருமறை பகுதியை சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த 3ஆம் அதிகாரத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது, ஆண்டவர் படைத்த உயிரினங்களில் மிகவும் அறிவுள்ள ஒரு உயிரினம், மிக தந்திரமுள்ள உயிரினம் இல்லைங்களா? ஆண்டவர் படைத்த அனைத்து காட்டு மிருகங்களை விட தந்திரமுள்ள சர்ப்பம். வெரி கிளவர், வெரி கிராஃப்டி, வெரி ஷ்ரூட். இந்த திருமறை பகுதியில் பார்க்கும்போது ஒரு உரையாடல் காணப்படுகின்றது. ஆண்டவர் இல்லாத ஒரு உரையாடல். There is a conversation or a dialogue where God is not present. ஆகிய இந்த உரையாடலை நீங்கள் பார்க்கும்போது 2 நபர்கள், ஆண்டவர் படைத்த உயிரினங்களில் மிகவும் தந்திரமுள்ள ஒரு உயிரினம். 2வது யார் என்று பார்க்கும்போது, ஆண்டவர் படைத்த உயிரினங்களில் மகுடமாக இருக்கின்ற மனுக்குலம். The crown of creation which is humankind. ஆகையால் மனிதருக்கும் உயிரினங்களில் மிகவும் தந்திரமுள்ள உயிரினமாகிய சர்ப்பத்திற்கும் நடுவில் ஏற்படுகின்ற ஒரு உரையாடல். அதனால தான் யாரும் சொன்னாங்களாம், இந்த 3ஆம் அதிகாரத்தில் காணப்படுகின்ற பாம்பு அல்லது சர்ப்பம் தான் உலகத்திலேயே முதல் இறையியலாளர். The first theologian in the world is a serpent. ஏன்னா முதல் 2 அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா கடவுள் தான் பேசுறாரு. இப்ப 3ஆவது அதிகாரத்தில் கடவுளை பத்தி பேச்சு. இறையியல்னா என்ன? கடவுளை பற்றிய பேச்சு தான் இறையியல். கடவுள் யார், கடவுளுடைய படைப்பு எப்படி, கடவுளுடைய தன்மைகள் என்ன, கடவுளுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டவைகள், இதுதான் இறையியல். ஆண்டவரை பற்றி பேசுகின்ற பேச்சு தான் தியாலஜி அல்லது இறையியல். அப்போ 2 அதிகாரங்களை பார்க்கும்போது ஆண்டவர் தான் பேசுறாரு. ஆனால் 3ஆவது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் பேசுவதில்லை, ஆண்டவரை பற்றி பேச்சு நடைபெறுகின்றது. அந்த பேச்சை தொடங்குகின்றவர் யார்? அந்த பாம்பு அல்லது சர்ப்பம் இல்லைங்களா? அந்த பாம்பு இந்த உரையாடலை நிகழ்த்துகின்றது. அதனால தான் ஒருத்தர் சொன்னாரு, இந்த பாம்பு தான் உலகத்திலேயே முதல் இறையியலாளர், the first theologian in the world. ஒரு உரையாடல். இந்த உரையாடலை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது என்னுடைய பார்வையில் முதல் 2 அதிகாரங்களில் கடவுள் உலகத்தை படைக்கின்றார். இந்த 3ஆம் அதிகாரத்தில் கடவுளுடைய படைப்புகள் இன்னொரு உலகத்தை படைக்கின்றார்கள். முதல் 2 அதிகாரங்களில் கடவுள் ஒரு அழகான உலகத்தை படைக்கின்றார். நற்பண்புகள் நிறைந்த ஒரு உலகம், கட்டுப்பாடுகள் நிறைந்த உலகம்,
விடுதலை நிறைந்த ஒரு உலகம், வாழ்வு நிறைந்த ஒரு உலகம், மனித மாண்பு, மனித உரிமைகள் இருக்கின்ற ஒரு உலகம். இந்த உலகத்தை கடவுள் படைக்கின்றார். அந்த உலகத்தை படைத்த பிறகு கடவுள் அது நல்லது என்று காண்கின்றார். மூன்றாவது அதிகாரத்திற்குள்ளாக வரும்போது படைக்கப்பட்டவர்கள் ஒன்றாக இணைந்து இவர்கள் ஒரு உலகத்தை உருவாக்குகின்றார்கள். நிறைய நேரத்தில் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நமக்கென்று ஒரு உலகத்தை படைக்கின்றோம். அந்த உலகம் கடவுள் எதிர்பார்க்கின்ற உலகத்திற்கு முரண்பாடாக பல நேரங்களில் அமைகின்றது. ஆகையால் இந்த பாம்பும் மனுக்குலத்தின் பிரதிநிதியாக இருக்கின்ற இந்த ஏவாளும் தங்கள் உரையாடலின் வழியாக உருவாக்குகின்ற உலகம் எப்படிப்பட்ட உலகம் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம கேட்கலாம், ஆதாம் எங்க? இவங்க 2 பேர் தானே பேசின்னு இருக்கிறாங்க, ஆதாம் எங்க அப்படின்னு கேட்கலாம். பல நேரங்களில் ஆண்கள் அதிகமாக பெண்களோடு உரையாடுவதில்லை, இல்லைங்களா? வீட்டில் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, நியூஸ் பேப்பர் படிச்சுன்னு இருப்பாங்க, இந்த செல்ஃபோன் நோண்டின்னு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, உரையாடுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி யாராவது தேடுவாங்க. அந்த மாதிரி ஒருவேளை ஆதாமுக்கு என்ன ப்ரெஷரோ என்ன விதமான வேலையோ தெரியல, ஏவாள் உரையாடுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி அந்த சர்பத்தோடு ஒரு உரையாடலை நடத்துகின்றார். இந்த உரையாடலின் வழியாக ஒரு புதிய உலகம் படைக்கப்படுகின்றது. இந்த உலகம் கடவுள் படைத்த உலகத்திற்கு முரண்பாடாக அமைகின்ற ஒரு உலகமாக இருக்கின்றது. எப்படி என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். ஆகையால் இந்த பாம்பு ஏவாளை நோக்கி கேட்கின்ற ஒரு கேள்வி என்னவென்றால், நீங்கள் தோட்டத்தில் உள்ள 1ஆம் வசனம், 3வது அதிகாரத்தின் 1ஆம் வசனம், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. Did God really ask you not to eat the fruits of any of the trees in this garden? இல்லையா? அப்போ இந்த பாம்பு ஏவாளோடு நடத்துகின்ற உரையாடலில் காணப்படுகின்ற முதல் கேள்வி என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தை நியாயமான வார்த்தையா? ஆண்டவர் தான் அந்த வார்த்தை கூறினாரா? இல்லை என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை யாராவது மிகைப்படுத்தி விட்டார்களா என்று பார்க்கும்போது இந்த முதல் கேள்வியில் காணப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான அழுத்தம் என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தையின் நோக்கம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையின் நோக்கம் என்ன? எதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை கூறினார் என்ற ஒரு கேள்வியை, ஒரு சந்தேகத்தை இந்த பாம்பு எழுப்புகின்றது. ஆகிய கடவுள் படைத்த உலகம் அவருடைய வார்த்தையின் வழியாக அவர் படைக்கின்றார். ஆனால் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் காணப்படுகின்ற காரியம் என்னவென்றால், கடவுளுடைய வார்த்தையின் மேல் ஒரு சந்தேகம் எழுப்பப்படுகின்றது, இல்லைங்களா? ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் ஒரு சந்தேகம் எழுப்பப்படுகின்றது. ஆண்டவர் உண்மையாகவே இப்படி கூறினாரா, இல்லை என்றால் வேற யாராவது கூறினார்களா? ஆகையால் இந்த பாம்பு உருவாக்குகின்ற உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்கின்றது என்று பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை மறுக்கின்ற ஒரு உலகமாக இருக்கின்றது. முதல் 2 அதிகாரங்களில் பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை அறிக்கை செய்யப்படுகின்ற, உறுதி செய்யப்படுகின்ற உலகத்தை நாம் அங்கே பார்க்கின்றோம். 3வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை மறுக்கப்படுகின்ற ஒரு உலகம், ஆண்டவருடைய வார்த்தையை திறனாய்வு செய்கின்ற ஒரு உலகம், ஆண்டவருடைய வார்த்தையை பரிசோதனை செய்கின்ற ஒரு உலகம், ஆண்டவருடைய வார்த்தையை கேள்வி கேட்கின்ற ஒரு உலகம். நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் எழும்புகின்றன. உண்மையா ஆண்டவர் சொல்லியிருப்பாரா, வேற யாராவது தப்பா சொல்லியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ளாக வருகின்றது. அதற்கு பதிலாக அந்த பெண் என்ன சொல்கின்றார்கள்? அந்த ஸ்திரீ சர்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றது. இல்லையா? இந்த தோட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மரங்களின் கனிகளையும் நீங்கள் உண்ணலாம், ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கின்ற மரத்தின் கனியை நீங்கள் உண்ணக்கூடாது. நீங்கள் அதை சாப்பிட்டால் நீங்கள் சாவீர்கள்.
இல்லைங்களா? சாப்பிட்டால் மட்டுமல்ல, அந்த மரத்தை தொட்டால் கூட நீங்க செத்துருவீங்க. உண்மையா? உண்மையா? அப்படியே கடவுள் சொன்னாரு? கடவுள் அப்படியே சொன்னாரு? கடவுள் என்ன சொன்னாரு? 2வது அதிகாரம் 16ஆம் வசனம். இல்லையா? அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மரத்தின் கனியை ஒருவேளை நீ சாப்பிட்டினா நீ செத்துருவேன்னு சொல்றாரு. ஆனா ஏவாள் என்ன சொல்றாங்கன்னா, சாப்பிட்டா மட்டும் இல்லை, தொட்டா கூட செத்துருவீங்கன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை மிகைப்படுத்துகின்ற ஒரு போங்கு இங்கே காணப்படுகின்றது. இதில் ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த 2ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கூறும்போது அதுவரைக்கும் என்ன, ஏவாள் படைக்கப்படவே இல்லை, இல்லைங்களா? அப்ப ஆதாம் மட்டும்தான் இருக்கிறாரு. ஆதாமை பார்த்து தான் கடவுள் சொல்றாரு, இந்த தோட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மரங்களின் கனியையும் சாப்பிடலாம், இந்த மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு யாருக்கு சொன்னாரு? ஆதாமுக்கு மட்டும்தான் சொன்னாரு. அதன் பிறகுதான் ஏவாள் படைக்கப்படுறாங்க. அப்ப ஏவாள் படைக்கப்பட்ட பிறகு ஒரு நாள் ஏவாள் அந்த தோட்டத்தில் இருக்கிற மரத்தை பார்த்து, ரொம்ப அழகா இருக்கு இந்த மரம், சாப்பிடலாமான்னு கேட்கும்போது ஆதாம் என்ன பண்றாருன்னா, அவரு உன்னை 2வது கட்டளை கொடுக்குறாரு. கடவுள் கொடுத்திருக்கின்ற கட்டளை என்னன்னா, சாப்பிட்டாதான் சாவேன். ஆனா ஆதாம் கடவுளுக்கு அடுத்தது இல்லையா? அப்போ ஆண்டவர் கொடுத்த கட்டளையோடு இவர் இன்னொரு கட்டளை செய்கிறாரு. என்ன கட்டளைனா, நீ தொட்டா கூட செத்துருவேன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை மிகைப்படுத்துகின்ற ஒரு போங்கை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆகையால் இந்த பாம்பும் இந்த பெண்மணியும் உருவாக்குகின்ற உலகம் எப்படிப்பட்ட உலகம் என்று பார்க்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தையை கேள்வி கேட்கின்ற ஒரு உலகம், ஆண்டவருடைய வார்த்தையை மிகைப்படுத்துகின்ற ஒரு உலகமாக இந்த உலகம் அமைகின்றது. இதுதான் படைப்பின் வீழ்ச்சி என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க முடிகின்றது. எப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் சந்தேகம் எழுப்பி ஆண்டவருடைய வார்த்தையை கேள்வி கேட்டு அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்முடைய கருத்துக்களை இணைத்து இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை என்று நாம் மற்றவர்களுக்கு அதை சொல்லும்போது அங்கே படைப்பு வீழ்த்தப்படுகின்றது என்பதை கூட நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. 2வது 3வது 4வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, you will not die, you will surely not die. யார் சொன்ன வார்த்தை உண்மையாச்சு? கடவுள் என்ன சொல்றாருன்னா, அந்த மரத்தின் கனியை நீங்கள் சாப்பிட்டால் நீங்கள் செத்து போயிடுவீங்கன்னு சொல்றாங்க. இந்த பாம்பு என்ன சொல்லுது? அந்த மரத்தின் கனியை சாப்பிட்டால் நீ சாகவே மாட்டேன்னு சொல்லுது. அவங்க மரத்தின் கனியை சாப்பிட்ட பிறகு செத்தாங்களா, உயிரோடு இருந்தாங்களா? அப்ப யார் போய் பேசுது? கடவுள் இந்த மரத்தின் கனியை சாப்பிட்டால் நீங்கள் இறந்து போவீர்கள் என்று சொல்கின்றார். உண்மைதான். ஒருவேளை அந்த நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, உடல் ரீதியாக அவர்கள் மரிக்கவில்லை, ஆகையால் பாம்பு சொன்ன வார்த்தை தான் உண்மை, அவர்கள் மரிக்கவே இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் கடவுள் என்ன சொல்கின்றார் என்றால், நீங்கள் மரிப்பீர்கள் என்று சொல்லும்போது நான் படைத்த நீ இல்லையா, நான் என்று சொல்லும்போது எனக்குள்ளாக கடவுளை வெளிப்படுத்துகின்ற ஒரு சுயம் இருக்கின்றது. இந்த உலகத்தின் பிரகாரமாக வாழ்கின்ற ஒரு சுயம் இருக்கின்றது. என்னுடைய விருப்பத்தின்படி வாழ்கின்ற ஒரு சுயம் இருக்கின்றது, இல்லைங்களா? I am a mixture of several identities. கடவுள் வழங்குகின்ற அடையாளம், நானாகவே எனக்கென்று எடுத்துக்கொள்கின்ற அடையாளம், உலகம் எனக்கு தருகின்ற அடையாளம். அப்ப கடவுள் என்னுடைய விருப்பத்திற்கு முரண்பாடாக நடந்து அந்த மரத்தின் கனியை நீ சாப்பிட்டால் நீ இறந்து விடுவாய், செத்து விடுவாய் என்று சொல்லும்போது என்னுடைய அடையாளத்தை நீ இழந்து விடுவாய். என்னுடைய சாயலில் நீ படைக்கப்பட்டிருக்கின்றாய், என்னுடைய சாயலை நீ இழந்து விடுவாய். என்னுடைய ரூபத்தில் நீ உருவாக்கப்பட்டிருக்கின்றாய், என்னுடைய ரூபத்தை நீ இழந்து விடுவாய்.
என்னுடைய ரூபம், என்னுடைய சாயல், என்னுடைய அடையாளத்தை இழந்த பிறகு நீ செத்து போனவனுக்கு சமம் என்று கடவுள் சொல்கின்றார். ஒருவேளை உடல் ரீதியாக மரிக்கவில்லை என்றாலும் கூட அந்த உறவு இறந்து போய்விட்டது. There is a death of that relationship. அந்த உறவு சீர்குலைக்கப்பட்டு அந்த உறவுக்கு ஒரு மரணம் ஏற்படுகின்றது. அதை தான் கடவுள் சொல்கின்றார், எனக்கு விரோதமாக செயல்படும் போது நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்கின்றார். ஆகையால் இந்த பாம்பும் இந்த பெண்மணியும் உருவாக்குகின்ற உலகம் எப்படிப்பட்ட உலகம் என்று பார்க்கும்போது, இரண்டாவதாக ஒரு கட்டுப்பாடு அற்ற உலகம். உங்களுடைய செயலின் விளைவுகளை நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு உலகம் இல்லைங்களா? நிறைய நேரத்தில் நம்ம சொல்றோம், செஞ்சுதான் பார்க்கலாமே, என்னதான் நடக்க போகுது, எனிதிங் கோஸ். ஹிந்தியில் சொல்லுவாங்க செல்தா ஹே அப்படின்னு சொல்லுவாங்க, எவ்ரிதிங் கோஸ், ஒன்றும் நடக்காது. கடவுளுடைய வார்த்தை சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளின் விளைவுகளை சந்திப்பீர்கள். நன்மை செய்யும் போது வாழ்வீர்கள், தீமை செய்யும் போது நீங்கள் மரிப்பீர்கள். ஆனால் பல நேரங்களில் நாம் என்ன சொல்கின்றோம், தீமை செய்தாலும் கூட பிழைக்கலாம், நன்றாக பிழைக்கலாம் இல்லைங்களா? நன்மை செஞ்சா நல்லா வாழலாம், தீமை செஞ்சோம்னா ரொம்ப நல்லா வாழலாம் அப்படின்ற ஒரு போங்கை நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? நன்மையா உண்மையா வாழ்ந்தோம்னா நம்முடைய சம்பாத்தியத்தோடு தான் வாழ முடியும். ஆனால் ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருந்துச்சுன்னா, ஏதாவது திருடுற வேலை இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக வாழலாம், இன்னும் அதிகமாக ஆடம்பரமாக வாழலான்ற ஒரு நிலை இருக்கின்றது. ஆகையால் தான் நம்முடைய செயல்பாடுகளின் விளைவுகளை நாம் சந்திக்க மாட்டோம். தண்டனை என்று ஒன்று இல்லை, பாவத்திற்கு தண்டனை என்ற ஒரு விளைவு இல்லை என்று சொல்கின்ற உலகத்தில் நாம் வாழ்கின்றோம். இதுதான் பாம்பு உருவாக்குகின்ற உலகமாக இருக்கின்றது. கடவுள் உருவாக்குகின்ற உலகத்தில் கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. கடவுள் உருவாக்குகின்ற உலகத்தில் எல்லைகள் இருக்கின்றன. It is a world which has restrictions. It is a world which has boundaries. A world which has no restrictions and no boundaries cannot be a world which is created by God. It is a world which is created by us alone. அதுதான் இங்கே நம்ம பார்க்கிறோம். இந்த பாம்பு என்ன சொல்கின்றது என்றால், சாக மாட்டீர்கள் என்று சொல்லும்போது நீங்கள் என்ன செஞ்சாலும் கூட அதனுடைய தண்டனையை நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க. எப்படின்னா வாழுங்க, எப்படிப்பட்ட வாழ்வு முறையை வேண்டும் என்றாலும் நீங்கள் பின்பற்றுங்கள், எந்த செயல்பாட்டை கூட நீங்கள் செய்யுங்கள், அதனுடைய விளைவை நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு உலகம். The power of choice. கடவுள் நமக்கு அந்த சுய விருப்பத்தை தந்திருக்கின்றார். இதை செய்யலாமா அதை செய்யலாமா. கடவுள் திணிப்பதில்லை, கடவுள் சர்வாதிகாரி இல்லை. இதுதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மளை ஒரு ரோபாட்டா அவர் மேனுஃபேக்சர் பண்ணல. ஒரு ப்ரீ ப்ரோக்ராம் ரோபாட் மாதிரி இப்படிதான் செய்யணும்னு மேனுஃபேக்சர் பண்ணல. நமக்கு என்ன செய்யறாருன்னா ஃப்ரீ வில் கொடுக்கிறார், சுய விருப்பம். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இதை தெரிந்து கொண்டால் வாழ்வீர்கள், இதை தெரிந்து கொண்டால் நீங்கள் சாவீர்கள் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட உலகத்தை தான் கடவுள் உருவாக்குகின்றார். ஆனால் பல நேரங்களில் நாம் என்ன செய்கின்றோம் என்றால், இன்னொரு உலகத்தை உருவாக்குகின்றோம். அந்த உலகம் தான் வீழ்ச்சி அடைந்த உலகம். அந்த உலகத்தில் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை, அந்த உலகத்தில் எவ்விதமான எல்லைகளும் இல்லை, அந்த உலகத்தில் எவ்விதமான ஒரு ஒழுங்கும் இல்லை, ஒரு சீரமைப்பும் இல்லை. அந்த உலகம் வீழ்ந்த உலகமாக காணப்படுகின்றது. கடைசியாக இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆகிய ஆண்டவர் உருவாக்கின உலகத்தை முதல் 2 அதிகாரங்களில் பார்க்கின்றோம். ஆண்டவர் உருவாக்கின படைப்புகள் உருவாக்குகின்ற உலகத்தை நாம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். அந்த அதிகாரத்தில் இன்னொரு முக்கியமான வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கின்றேன். 5ஆம் வசனத்தை யாராவது வாசியுங்கள். இல்லையா? இப்போ பாம்பு இன்னொரு கூற்றை முன்வைக்கின்றது. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் ரொம்ப அட்ராக்டிவான ஸ்லோகன்ஸ் வைப்பாங்க, ரொம்ப அட்ராக்டிவான ஸ்லோகன்ஸ். அந்த ஸ்லோகன் என்னன்னு நீங்கள் கேட்கும் போதே அந்த கம்பெனி பேர் சொல்லிடுவீங்க இல்லைங்களா? கனெக்டிங் பீப்புள்னு சொல்லும்போது உடனே நோக்கியான்னு சொல்லுவீங்க இல்லையா? த டேஸ்ட் ஆஃப் இந்தியான்னு சொன்னீங்கன்னா
அமுல்னு சொல்லுவீங்க. இப்படி எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கும் வந்து ஒரு கேட்ச் லைன், ஒரு கேட்ச் ஃப்ரேஸ், ஒரு ஸ்லோகன், ஒரு டேக் லைன் வந்து இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உலக வரலாற்றிலேயே மிக சிறந்த ஒரு டேக் லைனை வந்து இங்கே பார்க்க முடியும். இன்னைக்கு சில ப்ராடக்ட்ஸை பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்டை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா 10 நாளில் வந்து நீங்கள் ஒல்லி ஆயிடுவீங்க, 20 நாளில் நீங்கள் வெள்ளையாயிடுவீங்க, 1 மாதத்தில் உயரமாயிடுவீங்க, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படிதான் வந்து சொல்லி மக்களை வந்து அந்த பொருளிடம் ஈர்ப்பார்கள், அட்ராக்ட் செய்வாங்க, இன்டியூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்போ இந்த வசனத்தில் வந்து ஒரு ஸ்லோகன் இருக்கு. என்ன ஸ்லோகன் சொல்லுங்க? யூ வில் பிகம் காட் இல்லைங்களா? இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் வெள்ளையாவீங்க, ஒல்லி ஆவீங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நீங்கள் கடவுளாவீங்க. ஸோ இந்த பாம்பு ஏவாளுக்கு முன்பாக வைக்கின்ற ஒரு பெரிய ஒரு சோதனை என்னவென்றால், நீங்கள் கடவுளை போல மாறி விடுவீர்கள். இந்த மரத்தின் கனியை சாப்பிட்டால் you will become like God, and God also knows that you will become like God. கடவுளுக்கே தெரியும் இந்த மரத்தின் கனியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க கடவுளா மாறி விடுவீங்கன்னு. அதனால தான் கடவுள் என்ன சொல்றாருன்னா, சாப்பிடாதீங்கன்னு சொல்றாரு. கடவுள் வந்து தடுக்கிறார். அப்ப கடவுள் வந்து ஒரு கெட்ட எண்ணத்தோடு நான் மட்டும் தான் கடவுளா இருக்கணும், வேற யாருமே கடவுள் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த மரத்தின் கனியை வைத்து அதை வந்து உங்களுக்கு தடுக்கின்றார். பட் யூ கேன் பிகம் லைக் காட். ஒரு பெரிய ஸ்லோகன், தி மோஸ்ட் பவர்ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்லோகன் இன் தி வேர்ல்ட். நீங்கள் கடவுளை போல் மாற முடியும் என்று யார் சொல்றது? இந்த பாம்பு சொல்லுகின்றது. யூ கேன் பிகம் லைக் காட். கடவுளை போல நீங்கள் மாறி விடலாம் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆகையால் முதல் 2 அதிகாரங்களை நீங்கள் பார்க்கும்போது கடவுள் உலகத்தை படைக்கும் போது அவருடைய ஆற்றலை, அவருடைய வல்லமையை, அவருடைய அக்கறையை, கரிசனையை வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். அவர்தான் கடவுள் என்பதை அறிக்கை செய்கின்றார். இங்கே 3வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது கடவுள் என்பது ஒரு சிறப்பான காரியம் இல்லை. யார் நினைத்தாலும் கடவுளாக முடியும், யார் நினைத்தாலும் கடவுளாக முடியும். ஆனால் யார் உங்களை படைத்தாரோ அவரை எதிர்த்தால் தான் நீங்கள் கடவுளாக முடியும். கடவுள் உங்களை படைத்திருக்கின்றார். உங்களை படைத்த கடவுளுக்கு எதிராக நீங்கள் செயல்படும் போது நீங்களும் கடவுளாகலாம் இல்லையா? உங்களை படைத்த கடவுள் என்ன சொல்றாருன்னா, இது செய்யாதுன்னு சொல்றாரு. பாம்பு என்ன சொல்லுதுன்னா, உன்னை படைத்த கடவுள் இதை செய்யாது என்று சொல்றார். ஆனால் நீ அதை செய்தால் நீயும் கடவுளாக மாற முடியும். ஒரு பேராசையை தூண்டுகின்ற ஒரு பேச்சு இல்லைங்களா? பேராசை. மனிதராக இருப்பது போதாது, கடவுளாக வேண்டும் என்ற ஒரு நிலை. ஆனா முதல்ல மனிதர்களா இருக்கிறோமா? நம்ம உண்மையாகவே நாம் மனிதர்களாக வாழ்கின்றோமா? கடவுளாகுவது 2ஆம் காரியம். அதுதான் இங்கே இருக்கின்ற ஒரு பெரிய அறைக்குவலாக இருக்கின்றது. ஒரு பெரிய விஞ்ஞானி, ஒரு பெரிய அறிவியலாளர், அவருக்கு வந்து அதிகமான திறமைகள், ஞானம், அதிகமான ஆற்றல் இருக்கின்றது. ஒரு நாள் கடவுள் அவருக்கு காட்சியளிக்கின்றார். அந்த கடவுளை பார்த்து இந்த விஞ்ஞானி என்ன சொல்றாருன்னா, நீ என்னென்ன செய்ய முடியுமோ என்னால் அது எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கடவுள் என்ன பண்றாருன்னா, ஒரு ஃபர்னிச்சர் உருவாக்குறாரு. உடனே இந்த மனுஷன் வந்து இன்னொரு ஃபர்னிச்சர் உருவாக்குறாரு. கடவுள் வந்து இன்னொரு பொருளை உருவாக்குறாரு. இந்த மனுஷன் இன்னொரு பொருளை உருவாக்குறாரு. இப்படி சமமாக போட்டி போயினே இருக்கு. அந்த நேரத்தில் கடவுள் என்ன பண்றாருன்னா, மண்ணில் இருந்து மனுஷனை உருவாக்குறாரு. உடனே இந்த மனுஷன் என்ன பண்றானா, இந்த சயின்டிஸ்ட், நானும் மனிதனை உருவாக்க முடியும் என்று சொல்லி அந்த மண்ணை எடுத்து மனுஷனாக உருவாக்க முயற்சி செய்கிறான். அந்த நேரத்தில் கடவுள் என்ன சொல்றாருன்னா, பிரிங் யுவர் ஓன் மட் என்று சொல்கின்றார். கடவுள் என்ன சொல்றாரு, உன்னுடைய சொந்த மண்ணை கொண்டு வா. இந்த மண் வந்து நான் படைத்த மண், நான் உருவாக்கின மண், நான் சிருஷ்டித்த மண். உன்னுடைய சொந்த மண்ணை கொண்டு நீ உருவாக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் கடவுள் தான் உருவாக்கி இருக்கின்றார். அதை கொண்டு இவன் உருவாக்க முடியாது என்பதை கூட மிக தெளிவாக சொல்லுகின்றார். ஆகிய இந்த பேராசையை தூண்டுகின்ற ஒரு போங்கு. ஒருவேளை பௌத்த மதத்தை நீங்கள் சற்று ஆராய்ந்து படித்தீர்கள் என்றால்
ஒருவேளை அதிகமாக நீங்கள் கவனித்து அறிந்து கொண்டீர்கள் என்றால், இந்த பௌத்த மதத்தில் 3 விதமான விஷங்கள் இருக்கின்றன. 3 விதமான பாய்சன்ஸ், 3 விதமான விஷங்கள். இந்த 3 விஷங்கள் என்னவென்றால், முதலாவது பேராசை, இரண்டாவது கோபம், மூன்றாவது அறியாமை. The poison of greed, the poison of anger and the poison of மூன்றாவது இது அறியாமை, the poison of ignorance. அப்ப இங்க பார்க்கும்போது இந்த பாம்பு பாய்சன் ஏத்துது. என்ன பாய்சன்? பேராசையின் விஷம். பேராசையின் விஷம். இந்த பேராசையின் நிமித்தம் தான் இவர்கள் அழிந்து விடுகின்றார், வீழ்ச்சி அடைகின்றார் என்பதை கூட நம்மால் பார்க்க முடிகின்றது. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய படைப்பு, ஆண்டவர் படைத்த உலகம் மேன்மையானதாக, நிறைவானதாக, முழுமையானதாக, அழகானதாக, சிறப்பானதாக காணப்படுகின்றது. இந்த 3வது அதிகாரத்திற்குள்ளாக கடந்து வரும்போது இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற சீர்குலைவு, இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற வீழ்ச்சி, கடவுள் உருவாக்குகின்ற உலகத்திற்கு முரண்பாடாக உருவாக்கப்படுகின்ற ஒரு உலகத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். கடவுள் படைத்தவர்கள் கடவுளுக்கு எதிராக செயல்பட்டு இன்னொரு உலகத்தை உருவாக்குகின்றார்கள். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? ஆண்டவருடைய வார்த்தையை மறுக்கின்ற உலகம், ஆண்டவருடைய வார்த்தையை விமர்சிக்கின்ற உலகம், ஆண்டவருடைய வார்த்தையை மிகைப்படுத்துகின்ற உலகம், ஆண்டவருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்துகின்ற உலகமாக இருக்கின்றது. இரண்டாவதாக, இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்கின்றது என்றால், கட்டுப்பாடற்ற உலகம், ஒழுங்கற்ற உலகம், எல்லைகளற்ற உலகம். எது வேண்டுமென்றாலும் செய்யலாம், அதனுடைய விளைவுகளை நாம் சந்திக்க மாட்டோம் என்று, கடவுள் இல்லை என்று உறுதிப்படுத்துகின்ற ஒரு உலகத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். மூன்றாவதாக, இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்கின்றது என்று பார்க்கும்போது பேராசை நிறைந்த உலகமாக இருக்கின்றது. பேராசை, இந்த பேராசை தான் அனைத்து விதமான தீங்குக்கும் வேறாக காணப்படுகின்றது. மகாத்மா காந்தி ஒரு முறை அழகா சொன்னார், the world has everything to fulfill one's need but not everything to fulfill one's greed. மனுக்குலத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த உலகத்தில் அனைத்தும் இருக்கின்றது. ஆனால் மனுக்குலத்தின் பேராசையை நிறைவுபடுத்த, முழுமைப்படுத்த, பூர்த்தி செய்ய, திருப்தி செய்ய இந்த உலகத்தில் போதுமான விஷயங்கள், காரியங்கள் இல்லை என்பதை மிக ஆணித்தரமாக கூறுகின்றார். ஆகையால் ஆண்டவர் படைத்த உலகத்தை அறிக்கை செய்வோமாக. ஆண்டவர் படைத்த உலகம் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் இருக்கின்றது என்பதை உணர்வோமாக. ஆண்டவர் படைத்த உலகம் கட்டுப்பாடுகள் நிறைந்த உலகம், எல்லைகள் நிறைந்த உலகம் என்பதை கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக, ஆண்டவர் படைத்த உலகத்தில் அனைவரும் வாழ முடியும், அனைவரும் நிறைவாக வாழ முடியும், அனைவரும் நிறைவான வாழ்வை பெற்றவர்களாக வாழ முடியும் என்பதை கூட உணர்வது அவசியமாக இருக்கின்றது. கடவுள் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.